ஒரு ஏரியாவில் ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ஒரு மாங்கொட்டையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு மரக்கட்டையை வச்சுக்கிட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்கள்ட்டெல்லாம் அண்ணே கட்டை வேணுமா கொட்டை வேணுமா வந்து கொட்டை தான் தம்பி வேணும்னு இந்த அப்படி மாங்கொட்டையை கொடுத்துட்டு போயிடுவாரு. இன்னொருத்தர் போய் கட்டை வேணுமா கொட்டை வேணுமா இவனா கொட்டை தான் தம்பி வேணும்னு இந்த அப்படி கொட்டையை அப்படி இப்படியே நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு வர்றாரு. அப்போ தூரத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யார் இவன் பைத்தியக்காரன் கட்டை வேணுமா கொட்டை வேணுமா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி அவனை பார்த்துட்டு கொட்டை தான் வேணுங்கிறாங்க. சரியில்லையே நம்ம கிட்ட வரட்டும்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அவரு அப்படியே ஒருத்தராக கேட்டுட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இவர்கிட்ட வந்தவொடனே இவர் வாடி வா அப்படின்ட்டு அண்ணே உங்களுக்கு கட்டை வேணுமா கொட்டை வேணுமான்னு எல்லாரையும் பார்க்குறாரு. அவங்க எல்லாம் கையில் ஒரு மாங்கட்டியோட வெயிட் பண்ணுறாங்க. இவர் வந்து என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். எனக்கு கட்டை தான் தம்பி வேணும் அப்படியா அப்படின்னு கட்டையை எடுத்து நட்டு கவட்டில் கட்டை வேணாம் வேணாம் சொல்லிட்டு வேணாட்டி எதுக்கு நான் வச்சிருக்க இது கவர்மெண்ட் வண்டியில நீ எதுக்கு வச்சிருக்க கவர்மெண்ட் வண்டியில நீ எதுக்கு வச்சிருக்கன்னு கொண்டு போயிட்டு நம்மளுக்கு கெஸ்ஸே பண்ண முடியாது. அவர் கீழே விழுந்து அழுது போது அந்த ஏரியா மக்கள் எல்லாம் மாங்கோட்டையோட வர்றாங்க. நாங்க ஒரு காரணத்தோட வாங்குறோம்னு தெரியல. அவன் பைத்தியமியா மாங்கோட்டை வேணும்னு வாங்கியிருக்க வேண்டியது கட்டை வேணுமா இருக்கு கட்டை வா